ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர்ட்ப்ரெஸ். வேர்ட்ப்ரெஸ்க்கும் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போது நம்ம செய்கிற ஒரு ஆர்ட்டோ கிராஃப்டோ நம்ம ஒரு ரிலேட்டிவ் கிட்ட இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட அப்படியும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் நம்ம சேல் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பிளேஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ். இந்த மாதிரி எல்லா சேலுமே எப்பயுமே நம்ம ரொம்ப அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்னா, நம்மளுக்கு வேர்ல்டு லெவலில் எல்லா ஆடியன்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகும். நம்மளோட ப்ராடக்டை ஈஸியாக சேல் பண்ணலாம். நம்ம என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், இல்லை நம்ம என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம்னு நம்ம சொல்லலாம். வேர்ல்டு வைடாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நம்மளோட பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம என்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் வேர்ட்ப்ரெஸ், பெனிஃபிட் ஆஃப் வேர்ட்ப்ரெஸ், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கப்புறம் என்ன இதனால் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கடைசியாக வெபினாரோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வேர்ட்ப்ரெஸ்ஸுங்கிறத ஒரு சிம்பிளாக எப்படி சொல்லலான்னு ஒரு வெப்சைட் க்ரியேஷன் டூல், அப்படி இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். நம்ம இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது பேசிக்காக நம்மளோட எல்லா கண்டென்ட்டுமே ஒரு டேட்டா பேஸில் சேவ் பண்ணி அது ப்ராப்பராக நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஈஸியான ஸ்ட்ரக்சரில் இதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பிளாகிங் பண்ணலாம், பிளாகிங்கில் ஏர்னும் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம டைனமிக் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிளாகிங்னு சொல்லும் போது நம்மளோட ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணலாம், அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது, மேக்கப்போ இல்லாட்டி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு டைனமிக் வெப் ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம என்னெல்லாம் கண்டென்ட்டை நம்ம டெய்லியும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாப்பிங் கார்ட் பேஜஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சொந்தமாக HTML, CSSலாம் டைப் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா குவரி லைப்ரரி, இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு டெவலப்பர் கிட்ட கொடுத்து டெவலப் பண்ணணும். ஆனால் இது அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே இல்லை. இது நம்ம கொஞ்சோண்டு பேசிக் நாலேஜ் இருந்தாலே நம்ம ஈஸியாக இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ளகின்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஓன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் வே டு கிரியேட் அ வெப்சைட் ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். வித்தின் 3 hours நம்ம க்ரியேட் பண்ணலாம். வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நம்மளோட ஓன் வெப்சைட்டோ பிளாகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 2 to 3 hours நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வெப்சைட் வேணால் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இது SEO அட்வான்டேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சர்ச் இன்ஜினில் நம்ம டைப் பண்ணும்போது நம்மளது டாப் ரேட்டட் கண்டென்ட்டாக இருந்தானா ஃபஸ்ட்டு அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நம்மளோட சர்ச்சஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட வெப்சைட்டோ இல்லாட்ட ஒரு பிளாக் கண்டென்ட்டோ ஈஸியாக எல்லாருக்குமே ரீச் ஆகும் வேர்ல்டு வைடில். நம்ம ரொம்ப அதிக நேரம் எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காக. அதனால் டெவலப்மெண்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ளகின்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்ல அழகாகவே உங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். ரொம்ப சப்போஸ் நீங்கள் ப்ரீமியமாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சின்ன அஃபோர்டபுள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உங்களோட ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் பிளகின் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணும், இல்லை எப்படி வேணும், என்ன கேட்டகரியில் வேணும், எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியா கேலரிக்கு யாரெல்லாம் யூஸ் ஆகும், ஒரு ஃபோட்டோ க்ரியேட்டருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் கிராஃப்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அதை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம க்ரியேட் பண்ணுற ஜுவல்லரிஸோட கேட்லாக் மாதிரி கூட நம்ம இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இதை ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்கணுன்னு நம்ம ஒன்றும் டேரெக்டாக ஷாப்பிங் கார்ட் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் ரீச் கண்டிப்பாக நம்ம வெப்சைட் கிடைக்கும். அதுக்கப்புறம் லேர்னிங் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆன்லைன் ஸ்டோர், அப்புறம் பிளாகிங், நான் சொன்ன மாதிரி எதை பற்றியாவது பிளாக் பண்ணலாம். அப்புறம் வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட், இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய டுட்டோரியல் வெப்சைட் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒருத்தவங்க .com இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட் வச்சுருந்தா அவங்க ரொம்ப ஜென்யூனான பர்சன், அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு ப்ராடக்டை நம்பி வாங்கலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை நம்ம நம்மளோட பிஸ்னஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
வேர்ல்டு லெவலில் டாப் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட இந்த வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. டெய்லி அப்டேட்ஸ் அண்டு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லாமே நம்ம இதில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் புக் மை ஷோ, அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், பேட்டா, இது எல்லாமே நம்ம வந்துட்டு வேர்ட்ப்ரெஸில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வால்ட் டிஸ்னி, ஒயிட் ஹவுஸ் எல்லாமே இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும். அப்புறம் நிறைய யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்டிவ் பண்ணுவாங்க. இவங்களோடத நம்ம சர்ச் பண்ணாலே நம்ம டாப் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்லேயே வந்துடும். வேர்ட்ப்ரெஸில் என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்டை வந்து பில்ட் பண்ணலாம். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் நான் என்னோடய பிராண்டுக்கு பில்ட் பண்ணணும், என்னோட அமேசான்லேயே நான் வந்து சேல் பண்ணுவேன், நல்ல கமிஷன்ஸ்லாம் கிடைக்குமே. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் நீங்கள் உங்களோட வெப்சைட் தனியாக வச்சுருக்கணும். அமேசான் நீங்கள் சேல் பண்ணாலும் வச்சுருந்தா தான் உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும். உங்களோட பிராண்ட் வந்து வேர்ல்டு வைடில் இயர்ஸ் ஆக இம்ப்ரூவ் ஆகும். அப்படி ஆகும்போது எல்லாருமே அமேசானில் போய் வாங்குறதுக்கு பதிலாக உங்ககிட்டயே வந்து வாங்குவாங்க. அது ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிளாகிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்சென்ஸோ இல்லாட்டி வேறு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மூலியமாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்கள் வாங்குங்க, இல்லை நான் லைஃப் டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் உங்கள் கண்டென்ட்டை பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களோட உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். நீங்கள் நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் இல்லை கிராஃப்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஷாப்பிங் கார்ட் ஆட் பண்ணி ஆர்டரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்பேச் ஆச்சா இல்லையா, அப்புறம் உங்களோட எல்லா விதமான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பேட்டா கம்பெனியோ ஒரு ரிலையன்ஸ் நம்ம டிஜிட்டல் இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் அந்த சைட் எல்லாமே ஓனாக அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. ஓனாக அவங்களோட பிராண்டை இந்த மாதிரி மக்களுக்கு போய் டைரெக்டாக சேர்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அமேசானில் போய் வாங்குறவங்க, இல்லை எனக்கு இந்த பிராண்டு தான் பிடிச்சிருக்கே, நம்ம ஏன் வந்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த வெப்சைட்லேயே இன்னும் நிறைய இருக்கா, டிசைன்ஸ் இருக்கா, பார்த்து வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் நம்மளோட ஓன் வெப்சைட்டுக்கு இருக்கிற பவர். இப்போ உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்க்கு பற்றியான பேசிக் ஐடியா அண்ட் அதனால் என்ன பண்ணலாம், நம்ம பிஸ்னஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்னும் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வெபினார் செக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் சொல்லி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் வந்து எப்படி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது, நம்மளோட லோக்கல் பிராண்டை எப்படி நம்ம வந்து குளோபல் ப்ரெசன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த மணியை ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம சேல் பண்ணுறதுக்கான எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ கிராஃப்டோ ஜுவல்லரியோ இல்லை வேறு எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம எப்படி பிளாகிங் மூலிமா நம்ம வந்து வேர்ல்டுக்கு நம்ம காட்டுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இந்த வெபினாரை எடுக்க போகிறது டாப் யுடிமி ஆத்தர் மிஸ்டர் சந்திரமௌலி. அவங்க மோர் தென் 10 கோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மோர் தென் 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் வேர்ல்டு வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெபினாரோட டீட்டெயில்ஸ் பற்றி நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் ஃபீஸ் வந்து வெபினாருக்கு 149 ஃபார் 2 to 3 hour லைவ் செஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு என்ன டாபிக் வந்து தெரியணும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவாக ஃப்யூச்சரில் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.